Good afternoon, Harish. Good afternoon, miss. ரெடி ஆயிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? படுத்துட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? சாப்பிட்டுட்டேன். நான் படுத்துட்டேன். என்ன சாப்பிட்ட நீங்க? ரைஸ், ரைஸ், ஃபிஷ்ஷும் ஃபிஷ். ரைட், ஓகே. நான் படுத்தேன். சாப்பிட்டீங்க. ரைட், ஓகே. இன்னைக்கு நாங்க பேப்பர் பார்க்க போறோமா? பிள்ளைங்க எக்ஸாம் ஸ்டார்ட் பேப்பர் பண்ண. எஸ், செகண்ட் டேர்ம் பேப்பர். பிரிண்ட் அவுட் எடுத்து வந்தாங்களா கிராண்ட்மா? எஸ், ஓகே. business. Yes, I got that. ஓகே, ஓகே. And this, எந்த எந்த கொஸ்டின் பேப்பர் வச்சிருக்கீங்க? காட்டு, வாசி காட்டுங்க. இதுவா வச்சுக்கீங்க? கல்குடா. yes. நான் செய்யலாமா இதை? ரைட், ஃபர்ஸ்ட் பார்ட்ட செய்யுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ட செய்யுங்க பாப்போம். ஆன்சர் அதுல போட்டுதான் இருக்கு. நீங்க என்ன யோசிக்கிறீங்க? என்ன செய்யுங்க பாப்போம். அஹ், நீங்க வெளியே ஆமா. பார்க்காம மார்க் பண்ணுங்க. Okay. Yes, miss. பினிஷ். ரைட்டா? Oh. முதலாவதுக்கு என்ன விட? அடிசில் சமைப்பதற்கு அடுப்புக்கு உதவிடுவேன். அடிசில் என்பது என்னத்த கருத்து? உணவு தான். சரியா? உணவு. அடிசில்னா உணவு. ரெண்டாவது கேள்வி வாசிங்க. அந்த கூடத்தில் வாணிமா தேவியோட பாங்கிரம் வரைகள் அமர்ந்திருந்தன. இதில் வரும் வாங்கி என்பதன் ஒத்த கருத்து சொல் வாங்கி, தோழி. தோழி. மூன்றாவது. அது வந்து ஆசைக்கு அழுவேர் வெயிலை. இங்கு ஆசை என்பதன் எதிர்கருத்து சொல் பேராசை. திராசை.
உங்களுக்கு செய்களுக்கு எவருக்கு பெருமை செய்யப்பட இங்கு புகழ் என்ன கேட்க இகழ் இகழ். உழவன் வயலில் வயலில் வேலை செய்தான் அடிவா இங்கு வாசிங்க, உழவன் கிளியரா வாசி. என்பதன் எதிர்பார்ச்சொல் உலர்த்தி. உலர்த்தி, ரைட்டா. இந்த உயிரை எழுத்துக்களில் எண்ணிக்கை 214. 216. காற்றுக்கோள் போடு தொற்றிக்கோள் என்று மனமொழிக்காது சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். வேண்டும். காற்றுள்ள போதே, எப்படி எப்படி சொல்லணும்? காற்றுள்ள போதே. அடுத்தது 8வது. கேட்போனை சூட்டும் பேர் முன்னிலை. முன்னிலை, கேட்போனை. இராடை அழகாக நடனம் ஆடினால் வாக்குத்தில் எழுவாய் இராடை. ராதை. சொற்களை தனியாக அடுக்காகவே இருக்கும்போது புள்ளி காட்புள்ளி. காற்புள்ளி, ரைட். யானை பிளிரம் என்பது போல் குரங்கு அலப்பும். அலப்பும். சரியான முறையில் எழுதப்பட்டுவிட்ட சொல் வரலாறு 2வது. தொழிலாளி. என்ன? தொழிலாளி, இதுதான் சரியான. வெயில் காலத்தில் பறவை வயசுக்கு சென்றது. இளநீர். எஸ். சொற்களை அகல வரிசைப்படி குறிப்பிட்டு அவற்றின் பொருளை தெரிவிக்கும் நூல் அகராதி. அகராதி. பாடசாலையில் கடந்த ஆண்டு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இவ்வாக்கியம் உணர்த்தும் காலம் இறந்த காலம். நடைபெற்றது. ஓகே, முடிஞ்சது. எழுதிய குறிப்பிட்ட ஆசிரியர். ஆசிரியர். 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஆழிப்பேரலை அநேக மக்களை துன்பத்துக்குள்ளாக்கியது. ஆழி. ஆழி எட்டா கடல். என்ன? ஆழி பேரலை, கடல். வானில் ஆமையை கவுகி கொண்டு சென்று அண்ணா சேர்த்து கோச்சை போட்டனர். வடிவ வாசிங்க ஹரிஸ். ஆறுதலா எழுத்துக்கூடி வடிவ வாசிங்க. சேர்த்து என்பது அரக்கு மொழி. திருப்பி வாசிங்க இந்த கேள்விய, 18வது கேள்விய திருப்பி வடிவ வாசிங்க. வானில் ஆமையை கவ்விக்கொண்டு சென்று அன்னங்களை கண்ட சிறுவர்கள் சீர்த்து கூச்சல் போட்டனர். இதில் வண்டுல சீட்டு என்பது அடுக்குமொழி. அடுக்குமொழி. தம்பியும் நேற்று கோயிலுக்கு போனார்கள். 25வது ஆண்டு கொண்டாடப்படும் விழா வெள்ளி விழா. ரைட், ஓகே. இப்ப நீங்க மிஸ்ஸுக்கு எந்த கேள்விக்கு ஆன்சர் எழுத போறீங்கன்னா, இந்த 3வது பாடநூல் தொடர்பான பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. இதுக்குரிய ஆன்சரை நீங்க எழுத போறீங்க இப்ப. சரியா? அப்ப 3வது கேள்வி வந்து கொப்பியில போடுங்க. கொப்பியில போட்டுட்டு ஆன்சரை மட்டும் டக் டக்குன்னு செய்யுங்க பாப்போம். ஆன்சர் தெரியாட்டி நீங்க புக்க பார்க்கலாம். எஸ், இப்ப நீங்க செய்யவானு உங்களோட கொப்பியில கரெக்ட் ஆன்சர் நீங்க கண்டுபிடிச்சு எழுதலாம். ஆனா சரியான ஆன்சர் எழுத வேணும். உங்களோட புக்க பாவிக்கலாம், இல்லாட்டி மிஸ்ஸோட நோட்ஸை பாவிக்கலாம். ஆனா சரியான ஆன்சர் எழுத வேணும். சரியா?
அங்க காணில ஹரிஷ காணில. புக் வேணும். ஸ்கூல் புக் தேவை இல்லப்ப. புக் எடுக்கிறீங்க உங்களோட கொப்பிலேயே. ஹரிஷ், மூன்றாவது கேள்வி போட்டுட்டு ஒவ்வொன்றுக்கும் நம்பர் சரியா போட்டு விடைய சரியா எழுதுனீங்கன்னா பண்ணி எக்ஸாம் டைம்ல எடுத்து எக்ஸாம் டைம்ல கேள்வி விடைய சரியா பார்த்துட்டு போலாம். சரியா? மிஸ் சொல்றது விளங்குதா ஹரிஷுக்கு? நல்லது. என்னது இது? பண்ணி ஹோம்ஒர்க் எழுதிட்டேன். ரைட். ஹோம்ஒர்க் அனுப்பி விடுங்க மிஸ்ஸுக்கா. ஓகே. இதுல இப்ப மூன்றாவது கேள்வி போட்டுட்டு எழுதி கொள்ளுங்க பாப்போம். ஆன்சரை மட்டும் எழுதிக்கொள்ளுங்க. கேள்வி எழுத வேண்டிய அவசியம் இல்லையா? ஆன்சரை மட்டும் அழகா சரியான ஆன்சரா எழுதோட இப்ப நீங்க வாட்சி காட்டினா மிஸ் சொல்லுவார் உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் போடலாம். சரியா? ரைட். நீங்க உங்களோட புக்கையும் யூஸ் பண்ணலாம் ஆன்சருக்கு. ரைட். குயிக்கா செய்து கொள்ளுங்க.
ஹரிஷ் எழுதி கொள்றீங்களா? Finish, miss. ரைட், ஓகே. இப்ப நீங்க ஆன்சர் எனக்கு சொல்ல வேணும். முதலாவது கேள்வி நவாலியோ எழில் சேவல் எனும் கவிதை நாடகத்தை எழுதியவர் யார்? யார்? நவாலியோ சொல்லப்படுவர். ஓகே. ரெண்டாவது கேள்வி. கேள்வி வாச்சு வாச்சு நீங்க ஆன்சர் சொல்ல சொல்ல மிஸ் சரியா பிள்ளையான்னு சொல்லுவேன். தென்னை மரத்தின் பயன்கள் இருந்து தருக. ஓகே. விளக்குமாறு. ஓகே. விளக்குமாறு செய்வதற்கு மற்றது பாய். பாய். ஓகே. பாய். கண்ணகி வழக்குரைத்தல் என்னும் பாடத்தில் வரும் கதாபாத்திரங்கள் இரண்டினை தருக. டீச்சர், கண்ணகி வழக்குரைத்தல் என்னும் பாடத்தில் வரும் கதாபாத்திரங்கள் இரண்டினை தருக. ஓகே. என்னது கதாபாத்திரங்கள்? பாண்டிமாதேவி தோழியர். இரண்டு பாண்டிமாதேவி தோழியர். தோழியர். வேற முக்கியமானது யார் யார் இருக்கிறோம்? அவையிட பேர் தான் போட்டா இன்னும் நல்லா. யாரு? கண்ணகி போடலாம், பாண்டிமாதேவி போடலாம், இல்லாட்டி நெடுஞ்செழியன் போடலாம். ரைட்டா? அப்ப முக்கியமான பாத்திரங்களை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ரைட். அடுத்தது கேள்வி. கொடியை இயற்றியவர் யார்? யாரு? பாரதியார். செய் நன்றி அறிதல் என்றால் என்ன? தனக்கு பிறர் செய்த நன்மையை மறவாமை செய் நன்றி எனப்படும். ரைட், குட். பிறர் செய்த நன்மையை மறக்காதிருத்தல் செய் நன்றி. ஓகே. அடுத்து பாருங்க. பொருள் விளங்குமாறு வாக்கியம் அமைக்கட்டா. அழகு. அழகுன்னு சொன்னா என்னது? பறவைகளோட சொண்டத்தான் அழகுன்னு சொல்லுவோம். கரை என்று சொன்னா கடற்கரை சொல்லலாம். சரியா? கரை, கடற்கரை. மனம், மலர்களிடம் மனம். ஒளி, சூரிய ஒளி, வெளிச்சம், அதுகளை சொல்லலாம். ஊன் என்றா உணவு. சோ இத வச்சுக்கொண்டு நீங்க வாக்கியம் எழுத போறீங்க. ரைட், எழுதுங்க பாப்போம். வாக்கியம் எழுதுங்க. மிஸ் உங்களுக்கு கரெக்ஷன் செய்யறேன்னா விளையாடிங்க எழுதினா மிஸ் கரெக்ஷன் சொல்லுவேன். குயிக்காலே கொள்ளுங்க. பேப்பர் எழுதலாமா? பேப்பர் ஈஸியா இருக்கும். பேப்பர்ல இடம் இருந்தா எழுதி கொள்ளுங்க. இடம் எழுத முடியுமா இருந்தா பேப்பர்லயே எழுதி கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னா காப்பில நம்பரை போட்டுட்டு எழுதுங்க. 4 நம்பரை போட்டுட்டு எழுதுங்க.
டீச்சர், எஸ் ஹரிஷ். காலையில் ஒளி வெளிச்சம் வந்தது. காலையில் சூரியன் ஒளி தரும். ஊன் ஊன் என்னது? ஊனண்டா என்னது? உணவு. அதுக்கு என்ன வாக்கியம் எழுதலாம்? உணவில் சாப்பிட்டேன். நான் காலை ஊன் உண்டேன் என்று எழுதலாம். எப்பவுமே இந்த சொற்கள் இந்த பொருள் விளங்குமாறு வாக்கியம் அமைக்க சொல்லிக்கல அது இந்த அடுத்த கருத்தையும் நீங்க போடலாம், இல்லாட்டி இந்த சொற்களையே நீங்க பாவிக்கலாம். சரியா? நான் காலை ஊன் உண்டேன், இல்லாட்டி நான் டீச்சர் காலை. எழுதிட்டேன். ஓகே, வாச்சு காட்டுங்க. எப்படி எழுதினீங்கன்றத வாசிச்சு காட்டுங்க. அழகு. அழகுக்கு என்ன எழுதினீங்க? அழகு கூர்மையானது. கிளியின் அழகு. கிளியின் அழகு அப்படி எழுதணும். கிளியின் கிளியின் அழகு. அழகு. ஓகே. கட்டை. நானும் அம்மாவும் கடற்கரைக்கு சென்றோம். ஓகே, அடுத்தது மனம். மல்லிகை பூவின் மனம் கமகம என வீசியது. வெரி குட். அடுத்தது ஒளி. காலையில் சூரியன் ஒளி படும். ஒளி தரும். 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 தானா தூணா உம்மனா தரும். ஒளி தரும். அப்படி மாத்தி எழுதுங்க. காலையில் சூரிய ஒளி தரும். ஓகே. ஊன். நான் காலையில் ஊன் உண்டேன். உண்டேன். ரைட். ஓகே. இனி இந்த பாட்டை வச்சுக்கொண்டு உங்களுக்கு விடை எழுதட்டாம். அப்ப என்ன பாட்டு உங்களுக்கு இருக்குதானே பேப்பர்ல? இப்ப விடைகளை நீங்க உன கொப்பியில் எழுதி கொள்ளுங்க, 5வது நம்பர் போட்டு. சரியா? செய்து காட்டுங்க பாப்போம். இப்போ இந்த பாட்டை வச்சுக்கொண்டு கேள்வி கேட்டிருக்கு. ஒரு குழந்தையை வையாதே என்ற தொடரின் பொருள் என்னது? சிறு பிள்ளைகளே, ஒரு குழந்தை, ஒரு சின்ன பிள்ளையையும் நாங்க அடிக்க கூடாது, இல்லாட்டி ஏசக்கூடாது, வதைக்க கூடாது, துன்புறுத்த கூடாது. வையாதே. எதனை போல் பறந்து திரியும்படி ஆசிரியர் கூறுகிறார்? எதனை போல பறந்து திரிய சொல்லி சொல்றார்? சின்னஞ்சிறு குருவி போல. யார் நமக்கு துணை என்று கூறப்பட்டுள்ளது? யார் நமக்கு துணை? தெய்வம் நமக்கு துணை. என்ன? பின்வரும் சொற்களுக்கு ஒத்த பொருள் தருக. ஒத்த சொல். மகிழ்ச்சி, சந்தோஷம். கடவுள், இறைவன். இருக்கு தெய்வம். ரைட். அப்ப விட சொல்லிட்டீங்க. குயிக்கா எழுதி கொள்ளுங்க பாப்போம். குயிக்கா எழுதி கொள்ளுங்க. 5வது நம்பரை போட்டுட்டு கொப்பில விளையாடுவாங்க. ஆசிரியர் போகின்றார்.
teacher. Yes, Harish. எருதை போல பறந்து திரியும்படி ஆசிரியர் கூறுகின்றார். எதை போல பறந்து தெரியவா? வாசிச்சு பாருங்க, வாசிச்சு பாருங்க. நீ பறந்து திரிந்து வா பாப்பா, வண்ண பறவைகளில் கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளும். அப்பா இதுல சின்னஞ்சிறு குருவி போல நீ பறந்து திரிந்து வா. யார போல பறந்து திரிந்து வரட்டா? குருவி, சின்ன சின்னஞ்சிறு குருவி போல. அப்ப எப்படி எழுதணும்? சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு குருவி போல. குருவி போல. Finish, miss. ஓகேயா? எழுதிட்டீங்க. ரைட், குட். அடுத்தது பின்வரும் வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டு அட்டவணையை பூர்த்தி செய்யட்டா. ரைட், ஒவ்வொன்றுக்கும் இதுல பாருங்க. முதலாவது மிஸ் சொன்ன இது சொல்லித்தார். முதலாவது பாருங்க, தமிழினி பரீட்சை எழுதுகிறாள். சரியா? இதுல திணை என்ன? என்ன திணை? தமிழினி. தமிழ் தமிழினி என்ன திணை? உயர்திணையா அகரணியா? உயர்திணை. உயர்திணை. பால்? பால் பெண்பால். பெண்பால். இடம்? இடம் படுக்கை. எழுதுகின்றார். ஆ? படற்கை. படற்கை. படுக்கை. Yes. காலம்? காலம். காலம்? நிகழ் நிகழ்காலம். ரைட். அதே மாதிரி எல்லாத்துக்கும் இந்த 5க்கு எழுதட்டும். சரியா? ரைட். எழுதிக்கொள்ளுங்க. கொப்பில அட்டவணையா போட்டுக்கொள்ளுங்க ஹரிஷா. கொப்பில ஒரு அட்டவணை. இருக்கு. அதுலயே எழுதலாமா? ரைட், ஓகே ஓகே.
பினிஷ் ஹரிஷ். finish. ரைட், சொல்லுங்க. அவனாக்கு என்ன எழுதினீங்க? நாங்கள் கோயிலுக்கு சென்றோம். உயிரே திணை பால் பலர் பால் இடம் தன்மை காலம் இறந்த காலம். ஆ, பசங்கள் கடற்கின்றன. அகழினை திணை பால் பால் பழற்கை இடம் காலம் பால் என்ன பால்? நிகழ்காலம். பால் என்ன பால்? பசுக்கள் கதறுகின்றன. பலவின் பால் பலவின் பால். ரைட். இடம் படற்கை. காலம். நிகழ்காலம். ஓகே. புலவர்கள். புலவர்கள் அரசனை வாழ்த்துவர். திணை இயற்றிணை பால் பலர் பால் இடம் பலர்க்கை காலம் எதிர்காலம். எதிர்காலம். ரைட். கடைசி. நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? ம். திணை உயர்திணை திணை பால் பலர் பால் இடம் முன்னிலை காலம் நிகழ்காலம். ஓகே, ரைட். ஓகே, இப்ப நீங்க மிஸ்ஸுக்கு இங்க பாருங்க. பின்வரும் தலைப்புகளில் ஒன்றினை தேர்வு செய்து 125 சொற்களுக்கு குறையாமல் கட்டுரை ஒன்று எழுதுக. ரைட், கட்டுரை ஒன்று இருக்கு. அடுத்தது, பாடசாலையில் நடைபெறவுள்ள வருடாந்த பரிசளிப்பு விழாவிற்கு வருகை தருமாறு உமது நண்பன் அல்லது நண்பிக்கு 50 சொற்களில் அன்பு கடிதம் அழைப்பு கடிதம் ஒன்று எழுதட்டா. இப்ப நீங்க கடிதத்தை மட்டும் மிஸ்ஸுக்கு எழுதி காட்டுங்க. கடிதத்தை மட்டும் எழுதி காட்டுங்க. கடிதத்தை மட்டும் ஒரு எழுதுங்க பாப்போம். இப்போ ரெண்டாவது கேள்வி கோப்பியில போட்டுட்டு கடிதத்தை ஒரு எழுதி காட்டுங்க. மிஸ்ஸும் கொண்ட கடித அமைப்பு இருக்கா பாப்போம்.